abdomen, colonoscopy, blood test வந்து எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு, 11.3 இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷனில் தான் பேஷண்ட் வந்து ஆல்கஹாலிக்கும் செயின் ஸ்மோக்கரும் தெரியும். ஸோ ஃபர்தராக பேஷண்ட்டை அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். ஐ எம் ராகுல். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு வந்துட்டு ஈசோஃபேகியஸில் வந்துட்டு அப்பர் ஈசோஃபேகியல் அல்சர் ஐடென்டிஃபை பண்ணோம். அப்புறம் சிடி அப்டாமில் வந்து பேன்க்ரியாட்டிஸ் அப்டாமில் பண்ணோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஐடென்டிஃபைனில் வந்துட்டு 4 கண்டிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஈசோஃபேகியல் அல்சர், அது வந்துட்டு அப்பர் ஈசோஃபேகியஸில் இருந்துச்சு. அப்புறம் பேன்க்ரியாட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஹைடசெனியா, நெக்ரோட்டிக் லிம்ப் ரெடினோபதி ஃபைன் பண்ணியிருக்கோம்.
க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம அட்மிட் பண்ணியிருக்கோம். ஃப்ளூயிட்ஸோட சேர்த்து ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்தோம். அதோட சேர்த்து ப்ரொவைட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு என்னென்ன டயட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம்னா சாஃப்ட் டயட் லைக் கர்ட் ரைஸ், இட்லி, ஜூஸஸ், ஃபுட் வேறு நிறைய இன்டேக் பண்ணணும். ஸோ ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரிலாம் ஜூஸ் எல்லாம் இன்டேக் பண்ணணும். அவங்களோட தேர்ட் டே அப்போ யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அது வந்து நார்மல் எந்த ஒரு அப்நார்மாலிட்டிஸும் இல்லை. பேஷண்ட் ரிக்வஸ்ட்டில் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாமே நார்மலாக